இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் எல்லாருக்குமே பிடிச்சமான சீரியலா இருக்கு. இந்த சீரியல்ல நந்தினிக்கு பின்னால சுற்றிட்டு வர முல்லை கதாபாத்திரம் எல்லாரையுமே கவர்ந்துட்டு வர நிலையில முல்லை கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வரவர் யாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இயக்குனர் திருசெல்வம் இயக்கத்துல சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலுக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் இருக்காங்க. இல்லத்தரசிகளோட ஆதரவை பெற்ற இந்த சீரியலோட முதல் பாகம் முடிவடைஞ்சதை தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்ற பெயர்ல விறுவிறுப்பா 2ஆம் பாகம் தொடங்கப்பட்டிருந்தது. முதல் பாகத்துல ஜெயிலுக்கு போன குணசேகரன் 2வது பாகத்துல ஜாமீன் வாங்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தி திரும்பவும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு இடைஞ்சலா இருந்த ஜனனிய தீர்த்து கட்ட பலவிதமான திட்டங்களை போட்டு அதுல தோல்வியும் அடைஞ்சிட்டு வராரு. தற்பொழுது எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் தர்ஷனோட திருமண விஷயத்துல சூடு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே பார்கவிய தர்ஷன் காதலிச்சு ஏமாத்திட்டு அன்புக்கரசிய திருமணம் செஞ்சுக்க இருந்த நிலையில தர்ஷனோட மனம் மாறி திரும்பவும் பார்கவிய திருமணம் செஞ்சுக்க விரும்பியிருக்காரு. இதனால ஏற்பட்ட பிரச்சனையால தர்ஷன் வீட்டை விட்டு ஓட பார்கவிக்கு இதனால பிரச்சனை ஏற்பட்டு இதுல நடந்த சண்டையில பார்கவியோட அப்பா உயிரிழந்துட்டாரு. அப்பாவை இழந்து தவிக்கிற பார்கவிக்கு தர்ஷனை திருமணம் செஞ்சு வைக்க ஈஸ்வரி நினைக்கிறாங்க. ஆனா குணசேகரன் அறிவுக்கரசியோட தங்கை அன்புக்கரசிய தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற முடிவுல பிடிவாதமா இருக்காரு. இதுல குணசேகரனுக்கும் ஈஸ்வரிக்கும் ஏற்பட்ட சண்டையில குணசேகரன் ஈஸ்வரிய தாக்குனதுல ஈஸ்வரி மருத்துவமனையில கோமா நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற பரபரப்போட ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல கரிகாலன் கதாபாத்திரத்துக்கு ஈக்குவலா முல்லையோட கதாபாத்திரமும் ரசிகர்களை கவர்ந்திருக்கு. இந்த சீரியல்ல முல்லை கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர நடிகரோட உண்மையான பெயர் லக்ஷ்மிகாந்த். இவர் சினிமா துறையில கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேலேயும் இருக்காரு. தீவிர ரஜினி ரசிகரான இவர் படத்துல வர பிரபலமான காட்சியை அப்படியே ரீக்ரியேட் செஞ்சு அதை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு வராரு. தமிழ் சினிமால பல முன்னணி நடிகர்களோட மாஸ் சீனை இவர் ரீக்ரியேட் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மிகாந்தன் குறும்படத்தையும் இயக்கியிருக்காரு. கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிற லக்ஷ்மிகாந்துக்கு எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் தான் முதல் சீரியல். இதுதான் முதல் சீரியலா அப்படின்னு பலருமே யோசிக்கிற அளவுக்கு தன்னுடைய முல்லை கதாபாத்திரத்துல அட்டகாசமா நடிச்சிட்டு வராரு லக்ஷ்மிகாந்த். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.